3 தமிழ் உயிர்கள் கொல்லப்பட்டது இந்த மார்க்கமன் எல்சன் சந்திப்பில். இப்போ நான் நண்டு கொண்டிருக்கிற சந்திப்பில் அன்பு தமிழ் உறவுகளை 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டார்கள். இதில் ஒரு டம்ப் ட்ரக் எனப்படும் பார ஊர்தி, அதாவது ஊரில் வந்து நாங்கள் டிப்பர் என்று சொல்கிறேன் நான் நினைக்கிறேன், அது அடித்து கொல்லப்பட்டது. காரில் வந்த அந்த 3 உயிர்களும் வந்து அப்பாவி உயிர்கள். அவைகளுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இங்கே, அவருக்கு பேர் குகன் பூவாலசிங்கம். அவருடைய 2 பிள்ளைகள் பாரி நிலா என்ற 11 வயது பிள்ளைகளும் அவருடைய துணைவியாரும் வந்து கொல்லப்பட்டார்கள். இப்போ 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது எதிர்வரும் 12ஆம் தேதி வரையும் வந்து நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கும். அப்போ தமிழாக்கள் எல்லாரும் அங்கே போய் நாங்கள் ஒரு சமூகமாக இந்த வழக்கின் மீது அக்கறை கொண்டவர்களாக காட்டினால்தான் நீதிபதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரச வழக்கறிஞர் அவர்களுக்கும் வந்து இதில் ஒரு அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது பொதுமக்களினுடைய அக்கறை இருக்குது இந்த வழக்கில் என்று சொல்லி அவைகளுக்கு ஒரு கரிசனை வரும். இந்த வழக்கு இப்போ பல இழுத்தடிப்புகளுக்கு பிறகு இப்போ வந்து கொண்டிருக்குது. அதனால் நாங்கள் வந்து இது யாருக்கு நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ உங்களோட குடும்பத்தில் நடந்ததான் நினைச்சு நாம் வந்து அதில் கலந்து கொள்வது மிகவும் இன்றியமையாது அன்பு தமிழர்களே. அந்த டம்ப் ட்ரக்கினுடைய சாரதியையோ அல்லது அவர்களையோ இந்த குடும்பம் எப்பொழுதும் முன்பு அறிந்திராதது. இது ஒரு விபத்து. அதாவது இந்த தெருவில் வந்து அவர் வீதி விளக்கில் நிப்பாட்டாமல், அதாவது ரெட் லைட்டில் நிப்பாட்டாமல் வந்து அதால் போய்கொண்டிருந்த அந்த காருக்கு அடித்ததால் வந்த விளைவால் தான் அந்த ஒரு குடும்பம் வந்து இன்னைக்கு இல்லாமல் போச்சுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுந்துயர். ஆகையால் அன்பு தமிழர்களே, உங்களுடைய சிறிய நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோர்ட் ரூமுக்கு, அதாவது நீதிமன்றத்துக்கு நீங்கள் அந்த வழக்கு நடக்கிற நேரம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அந்த அப்பாவுக்கு. அவர் தன்னுடைய வாழ்க்கை அன்றையோடு இருண்டு போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கிறார். என் பேர் பூவாலசிங்கம். 2022 அக்டோபர் 12 ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மார்க்கமன் எல்சனில் ஒரு டம்ப் ட்ரக் வந்து ஒரு எங்களை காரை மோதினது. அதில் எங்கள் பாய்க்கும் மகனும் அந்த இடத்தையே இறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு இப்போ 3 வருஷம் 6 மாதம் ஆகுது. கேஸ் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. என்னென்னா இதில் அவங்க இழுத்தடித்து இதை கொஞ்சம் பின் போட்டி எங்கள்ட இதுவரை கொஞ்சம் திசை திருப்புற மாதிரி ஜூரியில் கேட்டு ஜூரிக்கு வந்து ஜூரியை வேண்டாம்னு சொல்லி இப்போ நார்மல் இதில் ஜட்ஜுக்கு முன்னால் அந்த இன்குவாரி நடக்குது. இதில் என்னென்னா எனக்கு நடந்த மாதிரி மற்றவைக்கு நடக்கக்கூடாதுக்காண்டி தான் நான் இதுக்கு முதல் எனக்கு அந்த டம்ப் ட்ரக் டிரைவரும் தெரியாது, அவர் அந்த டம்ப் ட்ரக்கையும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு நடந்த மாதிரி இன்னும் ஒரு ஆக்களுக்கு நடக்கக்கூடாதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வு தான் நான் இப்போ கோர்ட்ஸுக்கு வந்து போக வேண்டியது. ஏன்னா நான் இழந்தது எனக்கு தான் தெரியும் என்ற இழப்பு. இது இன்னும் ஒரு ஆள் இழக்கக்கூடாது. இந்த இப்போ இன்றைக்கு டே ஆகிருக்குது, இப்போ பகலாக இருக்குது. இந்த பகல் வந்து எனக்கு இருட்டு மாதிரி தான் எந்த மைண்டில் ஓடுது. அதாவது நான் நிற்கிற இடம் வந்து பகலாக இருக்குது, ஆனால் நான் நினைக்கிறேன் எனக்கு இரவாக தான் இருக்குது. இதே மாதிரி ஒருத்தருக்கும் பெறக்கூடாது. ஆனால் இந்த விழிப்புணர்வு அடித்தா உங்களுக்கும் நடக்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு திறவணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பகல் பொழுதாக இருந்தாலும் தனக்கு எப்பொழுதுமே இருண்ட பொழுதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்பொழுதும் சங்க காலத்திலே இருந்தே வந்து நாங்கள் ஒரு வீட்டில் இழவு நடந்தால், இப்படி ஒரு இறப்புகள் நடந்தால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து தமிழர்களுடைய வரலாற்று தொன்ம தொட்டு வருகிற ஒன்று. ஆகவே அவருக்கு தோள் கொடுப்போம் அன்பு உறவுகளை. சமூகமாக நாங்கள் இந்த பிரச்சனையை ஒன்றாக இருந்து பார்ப்போம். வணக்கம்.